வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்டான கொத்தமல்லி சிக்கன் ஃப்ரை எப்படி செய்து பார்ப்போங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. ஒரு 5 பல்லு பூண்டு சேர்த்துக்குங்க. ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்குங்க. 2 பட்டை சேர்த்துக்குங்க. ஒரு 4 துண்டு இஞ்சி சேர்த்துக்குங்க. ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு 2 ஸ்பூன் லெமன் சாறு சேர்த்துக்குங்க. ஒரு கைப்புள்ள அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு நைஸா அரைச்சிடுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சிக்குங்க. ஒரு 1/2 கிலோ லெக் பீஸ் சேர்த்துருக்கேங்க. இந்த லெக் பீஸில் இது போல் கீனல் போட்டுக்குங்க. இப்போ நம்ம பவுலில் சேர்த்துப்போம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இதில் சேர்த்துப்போங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைங்க. பாருங்க, 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா மசாலாவில் ஊறி போயிருக்கு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிப்போங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு பேன் வச்சுருக்கேங்க. ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பீஸ் வச்சுப்போங்க. இன்னொரு பீஸும் வச்சுப்போம். ஸ்லோலே வச்சு நல்லா வேகட்டங்க ஒரு பக்கம். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விடுவோம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. சிக்கன் ஸ்லோலே வச்சு நல்லா வேகணும். பாருங்க, ஒரு சைடு வெந்திருக்கு. இப்போ லைட்டாக இன்னொரு சைடு திருப்பி விட்ருங்க. எண்ணெய் இன்னும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க. 2 பக்கமும் திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. எண்ணெய் இன்னும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க. ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி சிக்கன் நல்லா வெந்துச்சுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான கொத்தமல்லி சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம MS குக்கிங் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.